ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி கிச்சன். இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் இடியாப்பம் அண்ட் கடலைக்கறி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? கருப்பு கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு மார்னிங் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக. தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுக்கணும். இப்போது கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, தேங்காய், சீரகம், சோம்பு ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன். இந்த பொருளோட பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி. இப்போது இதான் தேவையான பொருள். இப்போது இந்த தேங்காவை எடுத்து நான் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். அப்புறமா இந்த பொருளெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ தேங்காய் பாலுக்காக தேங்காவை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இதிலேருந்து நல்லா பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பொருளெல்லாம் சேர்த்து நான் மைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஐட்டமும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருந்த ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தது, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரித்து இதில் சேர்த்திக்கிறேன். இப்போது நம்ம சீரகம், சோம்பெல்லாம் அரைச்சி பச்சை மிளகாவும் இதோட சேர்த்து அரைக்கணும். அந்த மிக்ஸ்சரை இது கூட சேர்க்குறேன். இதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸ்டேஜில் திக்காக எடுத்த தேங்காய் பால் இதையும் இதோட நம்ம சேர்த்திக்கலாம். நான் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலும் செகண்ட் தேங்காய் பாலும் ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணியாக ஆகிடும் தேர்டு தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா, அதனால் நான் 2 தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது இடியாப்பம் செய்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு கூட உப்பு சேர்த்தேன். இப்போது சுடு தண்ணி ஊற்றணும். நம்ம இதில் சுடு தண்ணி நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றி சேர்க்கணும், இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போயிடும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற ஸ்டேஜுக்கு நம்ம உருட்டி வைக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும், நம்மளுக்கு பிழியும் போது இடியாப்பம் சரியாக வராது. இடியாப்பம் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக 2 சொட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுதான் நான் எப்போவும் பண்ணுற இடியாப்ப குழல். இதில் நல்லா அழகாக மேலே சுற்றுனீங்கன்னா கீழே அழகாக இடியாப்பம் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். இதில் வித்தியாசமான சில்லுகளும் கிடைக்கும். இதில் முறுக்கு கூட போடுவாங்க. அந்த குழல் சுற்றி ஃபுல்லாக நான் தேங்காய் எண்ணெய் தடவுறேன், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போது இடியாப்பம் குழலில் மாவை வச்சு இட்லி தட்டில் புழிஞ்சு எடுக்கலாம். எல்லா பக்கமுமே நீங்கள் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா எங்கேயுமே இடியாப்பம் ஒட்டாது, சூப்பராக வரும். இப்போது ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு அதில் ஈரமான துணி, இட்லி துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துணியை போட்டுட்டு இப்போது மேலேருந்து நான் சுற்றுறேன். டைட் பண்ணால் பார்த்திங்களா, இடியாப்பம் நல்லா ஒட்டாமல் பிசு பிசுன்னு ஆகாமல் அப்படியே அழகாக வருது இல்லையா, இந்த மாதிரி வரணும். இது மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இந்த மாதிரி இடியாப்பம் ஒட்டாமல் நீட்டாக வரும், இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக ஆகிடும். இப்போது இட்லி சட்டியில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்திங்கன்னா இடியாப்பம் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம கடலைக்கறி 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான
கிரேவி ரெடி. நம்ம இடியாப்பமும் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்படி ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இதுதான் நல்ல இடியாப்பம். ஹாப்பி குக்கிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.